தீபாவளி பண்டிகைக்காக புத்தாடைகள் வாங்குவதற்கும் தங்க நகைகள் வாங்குவதற்கும் மக்கள் கடைகளில் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திகளை தருவதற்கு செய்தியாளர்கள் மணிகண்டன், ரமேஷ் மற்றும் சுஜாதா ஆகியோர் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். முதலில் கோவையில் இருக்கக்கூடிய சுஜாதாவிடம். சுஜாதா, அங்க மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க? குறிப்பா தங்க நகைகள் மீது மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு? தீபாவளி வர இருக்கு. இந்த நிலையில மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமா நகைக்கடை நோக்கி செல்ல இருக்காங்க? கண்டிப்பா தேவப்பிரியன், தீபாவளி என்றாலேயே புத்தாடைகள் தான். அந்த புத்தாடைகளுக்கு இணையாக ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது தங்க நகை தான். பொதுமக்கள் அதிகமானோர் விரும்பி வாங்கும் ஒரு பொருளாக தற்பொழுது தங்க நகைகள் மாறி வருகிறது. அதுவும் தீபாவளி பண்டிகைக்காக பொதுமக்கள் நல்ல நாள் என கருதி அவர்கள் வாங்கும் பொருள் தங்க நகை தான். இதற்காகவே இன்னும் சில நாட்களே தீபாவளிக்கு உள்ள நிலையில் தற்பொழுது தங்க நகை வாங்குவதற்காக பொதுமக்கள் நகை கடைகளில் அலைமோதும் கூட்டம் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அந்த காட்சிகள் தான் நாம் தற்போது இருப்பது கோவை கிராஸ்கட் சாலை பகுதியில் உள்ள ஒரு நகை கடையில். தற்பொழுது நகை வாங்குவதற்காக காலை முதலே கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இதே நிலைதான் மற்ற அனைத்து கடைகளிலும், தங்க நகை கடைகளிலும் கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த தீபாவளி பண்டிகைக்காக தங்க நகை விற்பனைக்காக அதிக அளவிலான தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு அதாவது தங்கத்தின் விலை அதிகரித்திருந்தாலும் குறைந்தாலும் தங்க நகை வாங்குபவர்களின் எண்ணிக்கை என்றுமே குறையாமல் தான் இருக்கிறது. இதற்கு உதாரணமாகவே தற்போது நீங்கள் காணும் காட்சிகள். தற்பொழுது இந்த நகைக்கு எந்த மாதிரியான தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது என்பது குறித்து பேசுவதற்காக தங்க நகை விற்பனையாளர் லட்சுமி நம்மோடு உள்ளார். அவரிடம் பேசலாம். சொல்லுங்க, அதாவது தீபாவளிக்காக எந்த மாதிரியான நகைகள் தற்பொழுது கடைக்கு வந்திருக்கு? வணக்கம். தீபாவளினாலே புத்தாடை எல்லாமே பட்டாசு அந்த மாதிரி தொடர்ந்துருவாங்க. அது இல்லாமல் இப்போ மெயினாக நம்ம நாட்டு மக்கள் வாங்குறது தங்க நகைகள். தங்க நகைகள் ரொம்ப விருப்பது ரொம்ப அதிகமாக இருக்கனால விதவிதமான நகைகள் கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜுவல்ஸ், அதாவது ஒவ்வொரு பிராண்ட்லேருந்தும் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் நாங்கள் ஜுவல்ஸ் கொண்டு வந்து அங்கே மேனுஃபேக்சர் ஆகிற ஜுவல்ஸ் எல்லாமே, அதாவது இந்த காலத்தில் மக்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி நகைகளை கொண்டு வந்து வச்சுருக்கோம். தென் டைமண்ட்ஸ்லாம் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு கிராமுக்கு 100 rupees இன்னைக்கு ரேட்லேருந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நகையோட ரேட்டு, ஒரு கிராமோட ரேட்டு கம்மியானனால நிறைய மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய வந்துட்டே இருக்கிறாங்க. இவர்கள் கூறும்போது தங்க நகை வாங்குவதற்காக பல்வேறு தள்ளுபடிகள் வழங்கப்படுகிறது. இன்னும் சில தினங்கள் உள்ள சூழ்நிலையில் இந்த கோவை நகரானது தொழில் நகராக அமைந்துள்ளது. இன்னும் சிறு குறு நடுத்தர தொழில் வர்க்கத்தினருக்கு தீபாவளி போனஸ் வழங்குவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறது. எனவே போனஸ் வழங்கிய பிறகு மேலும் தங்க நகை வாங்குவதற்காக பொதுமக்களின் கூட்டம் அதிகமாகவே காணப்படும் என கூறுகின்றனர் இந்த தங்க நகை உரிமையாளர்கள். சுஜாதா, நீங்க தொடர்ந்து இணைப்பு இருங்க. அடுத்ததாக தியாகராய நகரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரமேஷிடம் பேசலாம். ரமேஷ், தியாகராய நகர் ரொம்ப பரபரப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எந்த அளவுக்கு அங்க மக்கள் ஆர்வமா வந்திருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? தேவப்பிரியன், தீபாவளிக்குன்னு ஒரு சில தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய வணிக தலங்களில் அளவுக்கு அதிகமான கூட்டம் நிரம்பி வழிவதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தியாகராய நகர், புரசைவாக்கம், குரோம்பேட்டை உள்ளிட்ட சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் நிரம்பி வழிவதை காண முடிகிறது. குறிப்பாக தியாகராய நகர் ஒரு மையமான பகுதி. இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். ஜவுளி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புத்தாடைகளை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். அதே போல நகைகளை வாங்குவதற்காகவும் நகை கடைகளிலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. தற்போது ஒரு வாடிக்கையாளர் நம்மிடம் இருக்கிற, அவரோட பேசலாம். சார், இப்போ தீபாவளி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கிருக்கீங்க? துணி வாங்க தான் மெயினாக வந்தோம். லேடிஸ் துணி ஃபஸ்ட்டு வாங்கிடலாம், அப்புறம் ஜென்ஸ் துணி எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா நாங்கள் ரெடிமேடு தான் எடுக்கிறது, தைக்க கொடுக்குறதில்ல. அதனால விடாது. இந்த 2 வாரங்கள் இருக்கும்போது நீங்கள் முன்னாடியே பர்ச்சேஸ் ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போயே கூட்டம் பற்ற முடியல. இன்னும் லேட்டாக வந்தால் இன்னும் கூட்டம் கால் வைக்கவே இடம் பிடிக்காது. கடையில் கால் வைக்கிறதுக்கே இடம் இல்லை. விலைவாசிலாம் எந்த அளவுக்கு இருக்கு? துணி வகையில் இப்போ யாருமே எதுவுமே தோரம் 210 ரூபா இருக்கு. சாம்பார் செய்ய சாப்பிடாமலாம் இருக்கும், அது சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அதனால விலைவாசி அவ்வளோ ஒன்றும் இதுவாக தெரியும். புது ரகங்கள்லாம் வந்திருக்கிறதா? இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. புடவையில் நிறைய வெரைட்டிஸ் வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கீங்க? சரி, எங்கள் தலை தீபாவளி நானும் எங்கள் மிஸ்ஸஸும் வந்திருக்கோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் ஓரளவு க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ புதிய தலைமுறை நேரங்களில் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம். ஸோ நிறைய ஆஃபர்லாம் விட்ருக்காங்க, நிறைய கடைங்க 1 வாங்கினா 2 ஃப்ரீ அந்த மாதிரிலாம் வந்துருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். பட் இப்போ க்ரௌட் அதிகமாக இருக்குது. இன்னும் டே பை டே இன்க்ரீஸ் க்ரௌட் இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கும். ஸோ மக்களால் சேஃபாக தீபாவளி கொண்டாடணும், அவங்க தீபாவளி விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் புதிய தலைமுறை மூலமாக. நீங்கள் என்னம்மா வாங்க வந்திருக்கீங்க? சாரி வாங்க வந்திருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ்லாம்
அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் தியாகராய நகரில் இருக்கிறார். அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அவரிடம் பேசலாம். மணிகண்டன், நம்ம காட்சியில் பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு மக்கள் நெருக்கமாக இருக்காங்க, எந்த அளவுக்கு பரபரப்பாக தியாகராய நகர் இயங்கிட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு? காவல்துறை என்ன ஏதாவது சிறப்பு ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களா? தேவப்பிரியன், தீபாவளி பண்டிகை கொண்டாடுவதற்கு இன்னும் 15 தினங்கள் இருந்தால் கூட இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மக்கள் கூட்டம் அதிக அளவில் அலைமோதி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தீபாவளி பண்டிகைக்காக காவல்துறை தரப்பில் சிறந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது வரை இங்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார், போக்குவரத்து போலீசாரும் சரி, சட்டம் ஒழுங்கு போலீசாரும் சரி, 200க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 80 கண்காணிப்பு கேமராக்கள், சிசிடிவி கேமரா என்று சொல்லக்கூடிய 80 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் வேலை தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 தினங்களில் இந்த வேலை நிறைவு பெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக, மக்கள் கூட்டத்தை கண்காணிப்பதற்காக இந்த சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கட்டுப்பாட்டு அறைகள், அதாவது டெம்பரவரி கட்டுப்பாட்டு அறைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டு அங்கு கம்ப்யூட்டர் மூலமாக மக்களுடைய நடமாட்டத்தை கண்காணிக்கும் அந்த ஏற்பாடுகளும் தற்போது செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய ரங்கநாதன் தெருவிலிருந்து உஸ்மான் சாலைக்கு செல்லக்கூடிய மக்களை கட்டுப்படுத்துவதற்காக சாலை தடுப்புகள் என்று சொல்லக்கூடிய பேரிகார்ட்ஸ் இங்கு அமைக்கப்பட்டு மக்களை போக்குவரத்து போலீசார் ஒழுங்குபடுத்தி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமைகளே இருக்கும் இந்த வேளையில் வரும் 1ஆம் தேதியிலிருந்து பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 500க்கும் மேற்பட்ட போலீசார் 1ஆம் தேதியிலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கு கூட்ட நெரிசலும் பொழுது வாகனங்கள் நிறுத்துவதை தவிர்ப்பதற்காக தற்காலிக வாகன நிறுத்துமிடம் அருகில் உள்ள பள்ளி வளாகங்கள் மற்றும் மைதானங்களில் அமைப்பதற்கான ஏற்பாடுகளும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களிடையே ஒரு அச்ச உணர்வு ஏற்படக்கூடாது, பொதுமக்கள் தங்களுடைய உடைமைகளையும் நகைகளையும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வும் ஒளிபெருக்கி மூலமாக கட்டுப்பாட்டு அறையிலிருந்து காவல்துறையினர் அவ்வப்போது பொதுமக்களுக்கு ஒளிபெருக்கி மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. மணிகண்டன், நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. தற்போது நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் இருக்காரு. ரமேஷ், அங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பா விலைவாசி ஓரளவுக்கு அதிகரிச்சிருந்தாலும் கூட தீபாவளி பண்டிகையின் போது புத்தாடைகள் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாகிவிட்டது. வேற என்னென்ன புதிய விதமான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு? குறிப்பா பெண்களுக்கான சிறப்பான விஷயங்கள் ஏதாவது வந்திருக்கா? மற்ற குழந்தைகளுக்கு ஏதாவது சிறப்பான விஷயங்கள் வந்திருக்காங்க? தேவப்பிரியன், பெண்களுக்கென்றும் குழந்தைகளுக்கென்றும் பிரத்யேக ஷோரூம்கள்லாம் கூட இப்பொழுது வணிக தலங்களில், சென்னையில் இருக்கக்கூடிய வணிக தலங்களில் வந்துவிட்டது. தற்போது கூட இந்த தீபாவளி பொருட்களை வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தம்பதி நம்மிடம் இருக்கா, அவங்க கூட பேசலாம். சார், இப்போ நீங்கள் தீபாவளி பர்ச்சேஸாக வந்துருக்கீங்க, எந்த அளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க, எப்படி இருக்கு? பர்ச்சேஸ் நல்லா பண்ணேன். இதோட கூட்ட நெரிசல் போன வருடத்தை விட இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மேடம், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டீங்களா? எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் கூட்டம் இருக்கிறதுனால நம்மளால பொறுமையாக நின்று தேட முடியல. எல்லாம் அர்ஜென்ட்டாக இருக்கு. அதேமாதிரி பெரிய பெரிய கடையில் வந்து அடிப்படை வசதிகள் கொஞ்சம் ஒழுங்காக பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். சில பாத்ரூம்ஸ்லாம் தண்ணி வர மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதை வந்து எல்லா கடைக்காரங்களும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பெண்களுக்கான டிசைன்கள், தங்க நகைகள்லாம் எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் வெறும் கிளாத்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண வந்தோம். டிசைன்ஸ் நிறைய இருக்கு, வெரைட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனால் வெயிட் பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வர 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 கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டு சார். இப்போ இளைஞர்களுக்கு அந்த மாதிரி பரவாயில்ல, நல்லா இருக்குதான் சார். இருக்குது ட்ரெஸ்லாம் புது கனெக்ஷன்லாம் வருது, நல்லா டீசெண்டாக இருக்குது சார் ட்ரெஸ் எல்லாம் போகிறதுக்கு. சார், நீங்கள் பெரியவர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்லாம்? ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. கூட்டத்தை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக, இனி வெளியே விட்டு போயிட்டாங்க எல்லாரும். நான் வெளியில் நிற்கிறேன், நகை எடுக்க போயிருக்காங்க, அதுக்குள்ளேயும் கூட்டம், மறுபடியும் வெளியே நிற்கிறேன். பிள்ளைய தூக்கி வச்சுட்டு சுற்றிட்டே நான் இருக்கேன் ரோட்டில். என் நிலைமை இதான், வயசானவங்களுக்கு. அதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், பெரியவர்களுக்கான ட்ரெஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்குங்க இங்கே. ஆனால் வந்து என் மகனுக்கு கல்யாணம், அதனால் ட்ரெஸ் எடுக்க வந்தேன். கூட்ட நெரிசல் தாங்க முடியல என்னால். ரொம்ப போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு நல்லா. நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பல்வேறு தரப்பினருக்கும் இங்கே வந்து பல்வேறு விதமான ஆடைகள் குவிந்திருப்பதாக. கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருப்பதால் அவர்களால் நேரம் அதிகமாக செலவிட்டு வாங்க முடியாத ஒரு சூழல் இருப்பதை அவர்கள் நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். தேவப்பிரியன், தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் மக்கள் புத்தாடைகள் வாங்குவதற்கும் தங்க நகைகள் வாங்குவதற்கும் வணிக வளாகங்களை நாடத் தொடங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான பல்வேறு தகவல்களை கொடுத்த செய்தியாளர்கள் அனைவருக்கும் நன்றி.